உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார போக்கையை மாற்றியமைக்கும் வகையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற உயர்மட்ட மூலோபாய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். இந்த மாநாட்டின் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய வரலாற்று உச்சத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. உலகளாவிய நிர்வாகம் குறித்த பீஜிங்கின் கடுமையான விமர்சனங்களையும் மாஸ்கோவின் உறுதியான பொருளாதார மற்றும் எரிசக்தி உத்தரவாதங்களையும் உள்ளடக்கியுள்ளது. உலகளாவிய பாதுகாப்பின் மாறிவரும் சூழல் குறித்து சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மிக கடுமையான மதிப்பீட்டை வெளியிட்டார். சில வெளிப்புற சக்திகளின் ஒருதலைப்பட்ச ஆதிக்க முயற்சிகளால் இன்றைய உலகம் அடிப்படை அளவிலேயே பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டது என்று அவர் நேரடியாக குற்றம் சாட்டினார். இத்தகைய தன்னிச்சையான அதிகார போட்டிகளுக்கு மாறாக ரஷ்யாவுடனான சீனாவின் கூட்டணி உலகளாவிய சீர்திருத்தத்திற்கு ஒரு பகிரப்பட்ட பார்வையை அடிப்படையாக கொண்டது என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோவின் இந்த மேம்படுத்தப்பட்ட கூட்டணியானது உலகளாவிய அழுத்தங்களுக்கு எதிரான ஒரு அவசியமான சமநிலையாக செயல்பட்டு மிகவும் நியாயமான மற்றும் புத்திசாலித்தனமான உலக ஒழுங்கை உருவாக்க பாடுபடும் என்றும் அவர் பிரகடனப்படுத்தினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பெய்ஜிங்குடனான தனது கூட்டணியை வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு மூலம் மேலும் பலப்படுத்தியுள்ளார். சீன பொருளாதாரத்திற்கு மாற்று இல்லாத இரும்புக்கரம் போன்ற உத்தரவாதத்தை அளித்த புட்டின் ரஷ்யா எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து சீன சந்தைக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்ய முழுமையாக தயாராக உள்ளது என்று உறுதியளித்தார். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாக இரு நாடுகளும் நிதித்துறையில் ஒரு மிகப்பெரிய முறையான மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளன. சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தக பரிவர்த்தனைகள் அனைத்தும் இப்போது முழுமையாக டாலர் அல்லது யூரோவின்றி தங்களது உள்ளூர் நாணயங்களில் ரூபேல் மற்றும் யுவான் பிரத்யேகமாக நடத்தப்படுவதை புட்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். வெளிப்புற நிதி நெட்வொர்க்குகளில் இருந்து முற்றிலும் விலகிய இந்த நடவடிக்கை இரு வல்லரசுகளுக்கும் இடையே ஆழமடைந்து வரும் பொருளாதார பிணைப்பை காட்டுகிறது. உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை விநியோக சங்கிலிகளுக்கு இன்றியமையாத அரிய தாதுக்கள் துறையில் தங்களது கூட்டாண்மையை வலுப்படுத்த இரு நாடுகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ட்ரம்பின் F-35 போர் விமானங்களுக்கு தேவையான தாதுக்களை கட்டுப்படுத்த இது உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங் ஆகிய இரு நாடுகளும் முற்றிலும் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட வெளியுறவு கொள்கைக்கு எப்போதும் கட்டுப்பட்டு நடக்கும் என்று புட்டின் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனா இடையேயான வலுவான உறவு சர்வதேச அரங்கில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் காரணியாக விளங்குவதாக குறிப்பிட்ட புட்டின் சர்வதேச சட்டத்தை பாதுகாப்பதில் ரஷ்யா என்றும் சீனாவுடன் தோளோடு தோள் நின்று ஒரு அணியாக செயல்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள்.